அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் அஜயகுமார் பெரியசாமி. சமீபத்தில் கண்ணீர் காணிக்கை அப்படிங்கிற பெயரில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, திருமண வீடுகளில் எப்பவுமே அவங்க பிற்பாடாக தான் இருப்பாங்க, பணத்துக்கு பெரிய பிரச்சனை இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம அங்கே போய் மொய் வைக்கிறோம். ஆனால் திடீர்னு ஒரு வீட்டில் ஒரு துக்க வீடு நடந்துருச்சு அப்படின்னா, ஒரு இறப்பு நடந்துச்சு, ஒரு சாவு நடந்துச்சு அப்படின்னா அவங்க பிற்பாடாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. பணத்தை கண்டிப்பாக தடுமாறுவாங்க. அந்த வீட்டுக்கு ஒரு 300 பேர் நம்ம போகிறோம்னு வச்சுக்கலாம், 300 ரூபாய் வாங்கிட்டு போனீங்கன்னா 100 ரூபாய் 30,000 ரூபாய் வேஸ்ட்டாக தான் போகுது. அந்த 30,000 ரூபாயை அந்த இறப்பு நடந்த வீட்டுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, அந்த சடன் டெத் நடக்கும்போது அவங்க பணத்துக்கெல்லாம் எவ்வளோ பிற்பாடாப்பான்னு சொல்ல முடியாது, தடுமாறிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த 30,000 கண்டிப்பாக பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்மளாம் ஃபாலோ பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எங்கள் ஊரில் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு தினகரன் செய்தித்தாளில் அதை பற்றி ஒரு பெட்டி செய்தி வரும்போது, அதை பற்றி ஒரு செய்தி வரும்போது பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நம்ம இனிஷியேட் பண்ண ஒரு விஷயம் இவ்வளோ தூரம் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு முழு முதல் காரணமாக இருக்கக்கூடிய நான் ஃபாலோ பண்ணுற உங்களுக்கு தான் நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும் நண்பர்களே. ஏன்னா நல்ல நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலுமே அதை நம்ம ஷேர் பண்ணணும், நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய உந்துதல் தான் இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் இந்த சமுதாயத்தில் நடக்கிறதுக்கு